நூற்றுக்கணக்கான மைனா குருவிகள் அடையறதுக்கு முன்னாடி நடந்ததையெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆத்திரத்தோட இறைந்து சொல்லி கொண்டிருக்கு. இருட்டினதும் அவை ஆரவாரம் அடங்கிடும். முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற காலத்தை தவிர மற்ற எல்லா டயத்துலையுமே இந்த மைனாக்கள் ஒரே இடத்துல தான் கூடி தன்னோட பொழுத கழிக்கும். இறை தேடி பகல் பொழுது முழுக்க மந்தைகளாகவும் ஜதைகளாகவும் ஊர் முழுக்க சுத்தி தெரியும் இந்த மைனா கூட்டம் இரவு பொழுதுல மரத்துல கூடி ஊர் முழுக்க கத்தி முழங்கிட்டு அதன் பிறகுதான் உறங்கும். மைனாக்களுக்கு மிருதுவான சாரீரம் கிடையாது. ஒரு மைனா கூவுறத ரொம்ப தூரத்துல இருந்தே கேட்கலாம். அதுவும் நூற்றுக்கணக்கில் ஒண்ணு கூடி சாயங்கால பொழுதுல இந்த மைனா அடையிறதுக்கு முன்னாடி கத்துற சத்தத்தை மைல்களுக்கு அப்பாலும் கேட்கலாம். புல்தரைகள்ல வெட்டுக்கிளிகளையும் புழுக்களையும் தேடி மைனாக்கள் நீண்ட நேரம் சுத்தி திரியறத எல்லாரும் சகஜமாவே பார்க்கலாம். அதே மாதிரி மேய்ச்சல் நிலங்கள்ல மாடுகளோட கால் குழம்புகளுக்கு பின்னாடியே மைனாக்கள் செல்லும். ஏன்னா அதோட குழம்புகள்ல இருந்து கிளம்புற பூச்சிகளை பிடித்து சாப்பிடுறதுக்காக மைனாக்கள் மாடுகளின் பின்தொடரும். அதே மாதிரி உழவு காலங்கள்ல ஏரை பின்பற்றி செல்லும். புதுமலையில வெளிவரும் ஈசல் படைகளை பிடிச்சு புசிக்கும் பல பிராணிகள்ல மைனாவையும் சேர்த்துக்கலாம். பூச்சி மட்டும் இல்லாம சில பழங்களையும் சாப்பிடும். ஆலமரம் பழுக்கும் போது தினமும் மைனாக்களை அதோட கிளைகள்ல பார்க்கலாம். ஆனா அந்த மைனாக்கள் மனிதர்களுக்கு பக்கத்துல ரொம்ப சாதாரணமா அடையிறது இல்ல. எப்பயுமே மனித நடமாட்டம் மற்றும் மனித குடியிருப்புகளுக்கு ரொம்ப அப்பால் தள்ளி போயிருக்கிற சில இடங்கள்ல தான் இந்த மைனாக்கள் அடையுது. மனிதர்கள் வீடுகளில் வளர்க்கக்கூடிய மைனாக்கள் நீர் கலந்த கடலைமா பசையையும் சாப்பிடும். மைனாக்களில் பல வகைகள் உண்டு. இங்க நம்ம குறிச்சிருக்கிறது கபில நிற உடலும் கருந்தலையும் மஞ்சள் வர்ண அலகும் கால்களும் வெள்ளை நிற வால்பட்டை இறக்கை பட்டைகளும் கொண்ட சாதாரண மைனா. கோடை காலத்துல மரப்பொந்துகள்லயும் கட்டடங்கள்ல உள்ள சந்து இடுக்குகள்லயும் மைனாக்கள் கூடு கட்டும். அவைகளோட முட்டை சுத்த பளபளப்பான நீல நிறமாக பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த மைனாக்களோட பேசும் திறமை வெளியே வெளிச்சத்துக்கு அதிகம் வராத ஒண்ணு. சில மைனாக்கள் ரொம்ப அழகா வார்த்தைகள் புரியும்படி பேசும். இத்தகைய பறவைய நமது புலவர்கள் யாருமே தூதுக்கு தகுந்த ஒரு பறவை அப்படின்னு கருதல. அது ஏன்னு தெரியல. வண்டு விடு தூது, கிள்ளை விடு தூது, நாரை விடு தூது, செருப்பு விடு தூதுன்னு நிறைய தூது இருந்த நம்ம தமிழ் இலக்கியத்துல மைனா விடு தூது அப்படின்றது மிஸ் ஆயிருக்கு. இந்த மைனாக்களோட குரல் பலத்தையும் பேசும் திறமையையும் யோசிச்சு பாக்குறப்ப சில சந்தர்ப்பங்கள்ல அவை மற்ற தூதெல்லாம் விட ரொம்ப பொருத்தமானது அப்படின்னு தான் தோணுது. மற்ற விவரங்கள்ல ஆழ்ந்து கொஞ்சம் அசிரத்தையா இருக்கிற ஒரு தலைவனுக்கு அவன் மனதில் நன்கு புரியும்படி அழுத்தமா தூது சென்று சொல்ல மைனாவை விட ஏற்ற பறவை எது? கேரளத்தில் சுற்றுச்சூழல் சமன்பாடு, காணுயிர் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் பல நூல்கள் வெளிவந்துள்ளன. இத்துறைக்கென தனி பத்திரிகைகளும் உண்டு. வெகுசன பத்திரிகைகளும் இயற்கை சார்ந்த கட்டுரைகளை வெளியிட்டு தங்களுக்கு இருக்கும் அக்கறையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் காணுயிர் பற்றி நூல்களோ சொல்லாடல்களோ உருவாகவில்லை. பத்திரிகைகளிலும் காணுயிருக்கு இடம் ஒதுக்குவதில்லை. செய்திகளை வெளியிட்டாலும் அவை மிகவும் அந்நியப்படுத்தப்பட்ட துணியிலேயே இருக்கின்றன. சூழலியல், காணுயிர் பாதுகாப்பு, உயிரியல் ஆகிய துறைகளை சார்ந்த பிரச்சனைகளை விவாதிக்க உரிய கலைச்சொற்கள் இன்னும் உருவாகவில்லை. நாவல், சிறுகதை போன்ற படைப்பு இலக்கியங்களிலும் விலங்குகள் பறவைகள் பற்றி வரும் குறிப்புகள் காணுயிர் பற்றி நமக்கிருக்கும் அறியாமையையும் உதாசீனத்தையும் காட்டுகின்றன.